வியூவர்ஸ் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக ஒரு ஃபன்னான ஒரு டே. இன்றைக்கி வந்து நமக்கு பிரைட் டு பி பார்ட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு பண்ணுறாங்க. ஸோ மார்னிங்காக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. இனிமேல் தான் நம்ம கிளம்பி போகிறோம். எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் கோட்டில் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ட்ரெஸ் வந்து தேவி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது நான் உங்களுக்கு லேட்டராக ஒரு ஷார்ட்ஸில் வந்து போடுறேன். எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் ஒரு 12:15 கிட்ட கிளம்பணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பிளான் பண்ணது 11 o'clock ஷார்ப்பாக போகணுன்ட்டு. அப்படியே டைம் போயிடுச்சு கொஞ்சம் நேரத்தில். ஸோ நேராக வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டு பவி வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். அவங்க 9 months வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்கள அப்படியே பார்த்துட்டு அங்கெல்லாம் கொஞ்சம் கேக் கட்டிங்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் எல்லோரும் எங்கள் ஃப்ரெண்டு பவி வீட்டிலேருந்து கிளம்பும்போதே டைம் 2:15 ஆகிடுச்சு. மத்தியானம் வெதர் கண்டிஷன் பர்ஃபெக்ட் பக்காவாக இருந்தது. நாங்கள் நேராக எங்கே போயிருந்தோம்னா வர்சிட்டி கிச்சன் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து போயிருந்தோம். லொக்கேஷன்ஸ்லாம் எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாளுங்க. இவளுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறதே ஒரு வேலையாக இருந்தது. அங்கங்கே அப்படியே ஜாம் ஆயிடுறாளுங்க கேமரா எடுத்து ஃபோட்டோ எடுக்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றது எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம். உள்ளேயே வந்துட்டு அந்த பேபிஸ்லாம் விளையாடுறதுக்கு அந்த பார்க் மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் டாக் 2-3 டாக்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இவங்க எல்லாருமே என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்டு காஸ்டியூம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கலரும் நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு ஸ்லோ மோஷனில் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவளுங்களையும் கூப்பிட்டுட்டு மேலே ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீதி வேலையை பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தோம். பட் நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தது அந்த டே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. எனக்கு வந்துட்டு ஒரு பிரைட் மாதிரியே வந்து ஃபீலே ஆகலை. ஏன்னா இவங்களோட தான் நான் வந்துட்டு அப்பப்போ வெளியே போய் சுற்றிட்டு வருவேன். அதே மாதிரி இதுவும் ஒரு டே, நான் அடுத்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற ஒரு தாட்டே வரல அவங்களோட இருக்கும்போது. கீழே ஆல்ரெடி கொஞ்சம் பேர் இருந்தனால நாங்கள் மேலே போயிட்டோம். மேலேருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. பட் ஃபோட்டோஸ் அவ்வளோ நல்லா வரல. மேலே இது பாருங்கள் கொட்டாய் விழுது வந்தோன்னு. ஐயோ, நான் வந்து கொஞ்சம் லைட்டிங்காக பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி செட் ட்ரெஸ் போட்டு வரதே அபூர்வம். அதுலேயும் ஃபோட்டோ ஒன்று நல்லதாக வந்துட்டா அதோட அபூர்வமாக இருக்குன்றதுக்காக லைட்டிங்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் மேலே அவ்வளோவா வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ், கொஞ்சம் நான் வெஜிடேரியன். எங்கள் கேங்கில் வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க, அதனால் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு DSLR எடுத்துகிட்டு வந்திருந்தா. ஸோ அதுலேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாமா எர்த்தோட ஆலோ ஜென்டில் ஃபேஸ் வாஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா, அதுக்கப்புறம் கிளிசரின் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது நல்லாவே ஸ்மூத்தாக இருந்தது. உங்களுக்கு ட்ரைனஸ் வந்து எதுவுமே தராது. இது வந்து ஜெல் டைப்பில் இருக்கும். ஜென்டிலான ஒரு கிளென்சர், ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாசிட்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே they will link your order on their website. 2025 வந்துட்டு 1 million ட்ரீஸ் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாமா எர்த் வெப்சைட் ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் அண்ட் பர்பிள் லிங்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நியர்பை ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கூப்பான் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃப் கிடைக்கும். மாமா எர்த் ஆப் அண்ட் வெப்சைட்லேயும் இந்த கூப்பான் கோட் வந்துட்டு வேலிட் தான். வேணும்னா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. DSLR எடுத்துகிட்டு வந்திருந்தா. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது, கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்தது. ஏன்னா அண்ட் இது நடக்குமானே ஒரு டவுட். ஏன்னா பேசிக்கிட்டே இருந்தாங்க, அப்படியே போயிருந்தேன்னு நான் நினச்சேன். பட் இப்படி செட் ட்ரெஸ்லாம் எடுத்து இப்படி ஒன்றா வருவோம் அப்படின்றது ஒரு விதமான ஹாப்பினஸ். என் பக்கத்தில் அந்த கேர்லி ஹேரோட இருக்காங்க இல்லைங்களா நித்யா, அவங்கள எனக்கு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்லேயே தெரியும். அதுக்கப்புறம் ஐஷு, சஸ், தேவி, ரம்யா, கீர்த்தி இவங்க எல்லாருமே எனக்கு காலேஜ் டேஸில் தான் தெரிஞ்சது. ஸ்டில் எப்பயாச்சும் இருக்கா ஏதாவது ஒரு முக்கியமான டேன்னா இந்த மாதிரி மீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம தலைவர் வந்துட்டார், லாஸ்ட்டாக ஒரு என்ட்ரி.
ஸ்கூல் பையன் மாதிரி பேக்கை மட்டும் வந்துட்டாரு. உள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்விடேஷன்ஸ் இருந்தது. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே நாங்கள் போயிட்டோம். ஆல்ரெடி கீழே ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் போயிருந்தேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம போயிட்டோம். ஒரு ஃபோட்டோ ஷூட். லொக்கேஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபுட் வைஸ் கேட்டிங்கன்னா ஐ ஒன்ட். நான் போட்டிருந்த காஸ்டியூம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் போத்தீஸில் மெட்டீரியலாக எடுத்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து டிசைனராக இருக்காங்க தருமபுரியில், அவங்கக்கிட்ட கொடுத்து நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணது. ஈவன் எங்கள் கேங்லேயும் இந்த தேவின்னு இருக்காங்க இல்லைங்களா, நடுவில் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களே, அவங்களும் ஒரு டிசைனர் தான். ஸோ இப்போ போட்டிருக்க காஸ்டியூம் வந்துட்டு அபின்றவங்க டிசைன் பண்ணி கொடுத்தது தான். அந்த டைமிங்கில் ஒரு சாங் போட்டாங்க. கிளாஸ் எல்லாம் கொடுத்து போன வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ என் ஃப்ரெண்டு சஸ்மிதாக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு பக்கத்தில் இருந்து கை தட்டிகிட்டு இருந்தேன். இந்த வருஷம் டக்குன்னு கண்ணை மூடி கணத்தோல் கொடுக்கல போயிடுச்சு. அடுத்து நான் வந்துட்டு அடுத்து என் பக்கத்தில் இருக்கவளுக்கு ஆயிரும். இதை நான் விடுற என்ன சொல்கிறது, ஒரு லக்கி விஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். பாவம் ஜீவா லாஸ்ட் என்ட்ரி கொடுத்தாலும் அவங்கள கேமராமேன் ஆக்கி விட்டோம். இது சும்மா ஒரு ரீல்ஸ்க்காக எடுக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா கொடுத்தாலுங்க, அதுவே இத்தனை டேக் போகுன்றது நினைக்கல. செம்ம ஃபன்னாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்மால் ஜீவாவோட சேர்ந்து சில ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். ஐ திங்க் ஜீவா கொஞ்சம் ஷையாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வந்தோன்னா ரொம்ப அப்படியே அமைதியாக தான் இருந்தாங்க. அப்புறம் போ சரியாக போயிடுச்சு. போட்டு இந்த ட்ரெஸ்ஸில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் மட்டும் ஸ்லிப் ஆகிறது இல்லாமல் பின்னாடி இருந்த என் ஃப்ரெண்ட்ஸுமே கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டே தான் இருந்தாங்க. நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸோட லென்த்து கம்மி பண்ணியிருக்கலாம், ரொம்ப நீளமாக கேட்டுட்டேன். இப்போ என் ஃப்ரெண்டு தேவி ஓடி வருவா பாருங்களேன், அந்த அஞ்சலி 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 அப்படின்ற மாதிரி இருக்கும். அஞ்சலி 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 சின்ன கண்மணி கண்ணி. ஈவன் எனக்கு கேக்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்தது. நாங்களாம் ஒரு பக்கம் எப்படி இருந்திருந்தா, இன்னொரு பக்கம் என் ஃப்ரெண்டு ஐஷுவும் ஜீவாவும் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்க்க நல்லா தான் இருந்தது. ரொம்ப குஷியோ. இப்போ தான் இம்பார்ட்டண்டான மூமெண்ட், எல்லாருக்கும் இன்விடேஷன்ஸ் வைக்க போகிறோம். அதுவே எனக்கு வந்துட்டு சிரிப்பாக இருந்தது. ஃபஸ்ட்டே கலாய்ச்சி விட்டா. இல்லை ஓகே. அவ்வளோதான், ஃபைனல் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராப்பரான ஒரு ஃபோட்டோஸ் எல்லோரும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கப்பல் ஃபோட்டோஸும் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். எனக்கு அன்றைக்கி 2 பேரோட காஸ்ட்யூமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நான் ப்ளெயினாக அந்த ரெட் ட்ரெஸ்ஸில் தான் வரலான் இருந்தேன். அதுக்கப்புறம் எம்ப்ராய்டிங் போட்ட ஒயிட் ஷால் இருந்தது புதுசு, அதனால் அதையும் எடுத்து போட்ட லுக் வந்து நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பேக் சைடு இருக்க 2 டாகை வந்து பார்க்க போகலான்ட்டு நான் பின்னாடி தான் போனேன், கிட்ட போகல. எனக்கு லைட்டாக ரொம்ப லைட்டாக டாக்னா கொஞ்சம் பயம். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு குட்டி டாக் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டுலாம் எனக்கு என்னன்னு தெரில, டாகை பார்த்தா கொஞ்சம் அப்படியே பயம் வருது.
இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கிளம்பிட்டோம். ரியலி அப்ரிஷியேட்டட் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரைட் டு பி பார்ட்டி பண்ணதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். வீட்டுக்கும் ஒரு 6 o'clock கிட்டேயே வந்து ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் போய் இன்விடேஷன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸ் இருக்குது. அப்புறம் பார்க்கலாம். See you next video guys. Bye bye.